அனைவருக்கும் வணக்கம். இது டான்செட் 2025க்கான வீடியோங்க. நீங்கள் டான்செட் 2025 எழுதணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. சார் நான் ஒரு MBA படிக்கணும் இல்லை MCA படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் டான்செட் 2025 எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் நெக்ஸ்ட் டோட்டலாக எவ்வளோ காம்படிஷன் இருக்கும், ஸோ என்ன மாதிரியான காலேஜஸ் எல்லாம் நமக்கு இதில் இருக்குது, ஸோ இது ரிலேட்டடாக வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். மேபி ஒரு 3 minutes ஆர் 4 minutesல கம்ப்ளீட்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? ஸோ இந்த 3 to 4 minutes வந்து உங்களோட டான்செட் 2025க்கான இன்வெஸ்ட்மெண்ட். பேசிக்கலி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்செட் 2025 அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். இப்போது நமக்கு ஒரு காலேஜ்னு எடுத்துட்டோம், அதில் ஒரு 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100ல் 50 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 50 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாலையும் இருக்கும். இப்போ இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணுற சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸு, கேபிட்டேஷன், டொனேஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் டான்செட் எக்ஸாமினேஷன் நம்மளோட தமிழ்நாடுல. இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்ச் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட நேம் வந்து டான்செட் எக்ஸாமினேஷன். நீங்கள் MBA படிக்கணும், MCA படிக்கணும், இல்லை ME MTech படிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் திஸ் எக்ஸாம். ஸோ ME MTechக்கு இது சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. MBA MCAக்கு இது பேர் வந்து டான்செட் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம டான்செட் 2025 எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2025 மார்ச் மந்தில் வந்து நமக்கு டான்செட் எக்ஸாமினேஷன் நடக்கும். அது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ சார் ரிலீஸ் ஆகும், நான் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் 2024 ஜனவரி மிட் 2025 வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்த பீரியடில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஒரு 1000 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் February month வந்து அட்மிட் கார்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து மார்ச் மந்த் நமக்கு டான்செட் எக்ஸாமே முடிஞ்சிடும். ஸோ டான்செட் சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வரும். அந்த கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான்செட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்க, இப்போ நமக்கு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோம், கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு காலேஜில் போக போகிறோம். ஆனால் போகிற காலேஜ் என்ன மாதிரியான காலேஜாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இப்போ பண்ணக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி காம்படிஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வருஷம் டான்செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுற க்ரௌட் அதிகமாகிட்டே தாங்க வராங்க. நியர்லி ஒரு 35,000 மக்கள் வந்து டான்செட் MBA எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி MCAக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 people அப்ராக்சிமேட்லி அப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஒரு 20,000 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 20,000 சீட்ஸ்க்கு வந்து இந்த 35,000 மக்கள் வந்து போட்டி போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி MCAக்கும் அக்கார்டிங்லி ஸோ எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10,000 மக்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த டான்செட் எக்ஸாமில் பாஸ் மார்க், ஃபெயில் மார்க் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 marks வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு காலேஜில் ஒரு சீட் கிடைக்கும். சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 70 marks வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட் கிடைக்கும். இதில் கவர்மெண்ட் கோட்டாவில். ஆனால் நீங்கள் போகிற காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் சிஸ்டம்ஸ் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான காலேஜ், ஒரு டாப் லெவல் காலேஜ் தான் வந்து நம்ம ஆப்ட் பண்ணணும். அந்த டாப் லெவல் காலேஜ் போகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்கோர் அப்படிங்கிற விஷயம் மேண்டேட்ரியான விஷயம். இப்போது நான் எவ்வளோ மார்க்ஸ் சார் வாங்கணும்? பேஸ்ட் ஆன் த காம்படிஷன் லாஸ்ட் இயரோட கட் ஆஃப்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டாப் பர்சன்டைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டான்செட் MBAக்கு அவுட் ஆஃப் 100 55 மார்க் வாங்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டான்செட் MCAக்கு அவுட் ஆஃப் 100 ஒரு 70 marks வாங்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் வந்து ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிரும். பட் இதுவே 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 1/4 மார்க் தான் ரெடியூஸ் ஆகும். அப்படின்னா எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக வாங்க முடியும். அப்போ ஸ்கோர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 அதிகமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி 2025 ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோரிங் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ நீங்கள் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அவுட் ஆஃப் 100 நான் 55 மார்க் டான்செட் MBAல வாங்கணும், இல்லை MCAவாக இருந்தால் 70 மார்க் வாங்கணும் 100க்கு அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேண்டேட்ரியான ஒரு விஷயம். சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து சிலபஸே தெரியாது. சார் நான் இதில் சார் ப்ரிப்பேர் பண்ணுறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி டான்செட் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா கிடையாது. எந்த டாப்பிக்லேருந்து எது வேணாலும் அவங்க ஓப்பனாக கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்செட் MBAவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி 20 மார்க்குக்கு அவங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா சஃபிஷியன்சிங்க. டேட்டா சஃபிஷியன்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் எபிலிட்டியில் 20 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதாவது கிராமர். நெக்ஸ்ட்டு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன்லேயும் வந்து 20 மார்க்குக்கு ஒரு 4 கேள்வி கேட்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணுறது, ஸோ அதுக்கு வந்து என்ன அப்ஜெக்டிவ், என்ன ஃபேக்டர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு 20 மார்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் செக்ஷனல் வைஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலி உங்களுக்கு டான்செட் MBA பொறுத்த வரைக்கும் 5 செக்ஷன் இருக்குங்க, ரைட். ஸோ இந்த 5 செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சிலபஸ் வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்க்ளூட் பண்ணிடுறேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டான்செட் MCA பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ரீசனிங்கு. ரீசனிங் வந்து உங்களுக்கு 50% வந்து பியூர்லி ரீசனிங் தான். நெக்ஸ்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ டான்செட் MCAல வந்து சிலபஸில் ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ 2023 வரைக்கும் பியூர்லி உங்களுக்கு இந்த லாஜிக்கல் அண்ட் குவான்ஸு நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் 2024 இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்பல் எபிலிட்டிலையும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வேர்பல் எபிலிட்டி அப்படின்னா பேசிக் கிராமர் தான். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் அதில் ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது அப்படிங்கிறது மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி கெட்டிங் காலேஜ் இஸ் பீஸ் ஆஃப் கேக் ஃபார் அஸ். கண்டிப்பாக வந்து நம்மளால் ஒரு நல்ல காலேஜ் வாங்க முடியும் கவுன்சிலிங்கில். அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இதுதான். ஸோ என்ன புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சார்? சரி, புக்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதால எந்த யூஸ்மே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ ஃபார் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் RS அகர்வால் புக் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் RS அகர்வால். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா we have different வெப்சைட்ஸ். ஸோ நீங்கள் வந்து காசு கொடுத்து புக்கு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய கைட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், வந்து சுரா கைடு, சக்தி கைடு, அது நிறைய இருக்குது. நீங்கள் அதை வாங்கி படித்தாலும் ஓகே. பட் என்ன அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெப்சைட்ஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ indiabix.com அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ indiabix.com-குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அதுவே சஃபிஷியன்ட். இல்லை வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளே வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் குவான்டிடேட்டிவ் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ கெரியர் டி ட்ரைனிங், ஸோ அது வந்து நம்ம யூடியூப் சேனலோட நேம். ஸோ அதோட லிங்க் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு டான்செட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் இதை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்பீடை நீங்கள் பூஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீட் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக வந்து உங்களால் நிறைய மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ 50 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா யூஆர் கெட்டிங் 30 மார்க்ஸ். ஸோ 60% வந்து ஈஸியாக வாங்கிடலாம். பட் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்பீடு இல்லாமல் ஸோ எந்த கொஸ்டின்லேருந்து எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த பயாஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுங்கள். அது ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 2 கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அக்டோபர் மிடில் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வருஷம் நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have planned to run our crash course. ஸோ அதில் A to Z ஆஃப் டான்செட் MBA அண்ட் MCA சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு டான்செட் எக்ஸாமினேஷன் முன்னாடி நாள் வரைக்கும் அந்த கிளாஸஸ் நடக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து அசஸ்மெண்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவிஷன் செஷன்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துட்றாங்க, ரைட். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அக்டோபர் 14th இருந்து இந்த ஃப்ரீ கிராஷ் நம்மளோட பெய்டு கிராஷ் கோர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை ஃப்ரீ கிளாஸஸே வந்து நான் என்ரோல் பண்ணி படிக்கிறேன் சார் அப்படின்னா அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் பண்ணுற விஷயம் தான். ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா we have planned to create more people with colorful percentile. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அப்ஜெக்டிவ்ங்க. அண்ட் நெக்ஸ்ட் டான்செட் 2025 ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங், ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.